ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேட்கலைங்க மாதாஜி. कृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितां च ஒரு நிமிஷம் தப்த காஞ்சன கௌராங்கி ராதா விருந்தாவனேஸ்வரி விஷபானுஷுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्नभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टके। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाये ते गिरिं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा माताजी। भागवत प्रार्थना याराவது படிங்க மாதாஜி? நான் பண்ணட்டுங்க மாதாஜி. படிங்க பண்ணுங்க. மாதாஜி, லலிதம் பண்ணுங்க. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திரிக்ருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கவிதுவன் தோதித்யாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாடாய பிரேம வர்ஷக் சராபதி சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மத்யேக பந்து மத்சங்கின் மத்குரு மன்மகாதன மத் நிஷாதாரக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாது தாதாயின் அது நோச்சரதாகர் கானா முன் சாசா காசின் மாம் பிரேம்னா கிருத் கண்டேய ஸ்புராம். ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கலைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆவணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பருவமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம பாகவதத்தோட 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம், அத்தியாயம் 26, ஸ்லோகம் 9. கரெக்டுங்களா மாதாஜி? ஸ்லோகம் 6 இல்ல 9 கரெக்ட். 9 கரெக்ட் மாதாஜி. கரெக்ட் தாங்க மாதாஜி. 8 படிச்சாங்க. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி படிச்சாங்க 8வது. ஹரே கிருஷ்ண. ஆமாங்க. 9வது ஸ்லோகம். தத்ர நிர்பின்ன காத்ராணாம் சித்ரவாஜை ஷிலிமுகைக விப்ளவோ அபூத் துக்கிதானாம் துசக கருணாத்மனாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மன்னர் புரஞ்சனன் இவ்வாறு வேட்டையாடிய பொழுது அவரது கூர்மையான அம்புகளினால் துளைக்கப்பட்டு அக்காட்டில் உள்ள விலங்குகள் மாண்டன.
மன்னர் தம் மனம் போன போக்கில் விலங்குகளை கொன்று குவிப்பதைக் கண்ட கருணையுடைய பலர் துக்கத்தில் ஆழ்ந்தனர். இதுபோன்று அன்புடையோர் விலங்குகள் கொல்லப்படுவதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பொருளுரை: அசுரத்தன்மை கொண்டோர் விலங்குகளை கொல்வதில் ஈடுபடும் போது இக்கொலையினால் தேவர்களும் பகவானின் பக்தர்களும் மிகுந்த துன்பமுறுகின்றனர். அசுரத்தன்மை வாய்ந்த இன்றைய சமுதாயம் பல்வேறு வகையான இறைச்சி கூடங்களை உலகம் முழுவதும் நடத்தி வருகிறது. துஷ்ட சுவாமிகளும் யோகிகளும் மூட மனிதர்களை ஊக்குவித்து விலங்குகளை கொன்று புசிக்கச் செய்கின்றனர். அதே சமயம் தியானமும் யோகமும் செய்து விடுகின்றனர். ஆதலினால் கருணையுடையவர்களாக விளங்கும் பகவானின் பக்தர்கள் இதனை கண்டு மிகவும் துன்புறுகின்றனர். நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கின்றபடி வேட்டையாடும் முறை கூட வித்தியாசமான வழியில் மேற்கொள்ளப்படுகின்றது. பெண் வேட்டை, பல்வேறு வகையான மது வகைகளை அருந்துதல், போதைக்கு அடிமையாகுதல், விலங்குகளை கொல்லுதல், பாலுறவினை அனுபவித்தல் போன்றவையே தற்காலிக மனித சமுதாயத்தில் அடிப்படையாக விளங்குகின்றன. உலகம் முழுவதும் நிலவும் இச்சூழ்நிலையை கண்டு வைணவர்கள் பெரிதும் மனம் வருந்துகின்றனர். ஆகையினாலேயே அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதில் மிகவும் தீவிரமாக இருக்கின்றனர். காடுகளிலும் இறைச்சி கொட்டில்களிலும் ஏராளமான விலங்குகள் கொல்லப்படுவதும், கேளிக்கை கூடங்கள் மற்றும் இரவு விடுதிகளில் பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுவதும் கண்டு பக்தர்கள் மிகுந்த துக்கமுறுகின்றனர். வேள்விகளில் பலியிடப்படும் மிருகங்களின் மீது கொண்ட கருணையினாலேயே மாமுனிவர் நாரதர் மன்னர் பிராசீன பர்கிஷத்திற்கு தமது உபதேசத்தினை உரைக்கத் தொடங்கினார். தமது உபதேசத்தில் நாரத முனிவர் தம்மை போன்ற பக்தர்கள் மனித சமுதாயத்தில் நடைபெறும் இதுபோன்ற கருணையற்ற கொலையினை கண்டு மனம் வருந்துவதாக விளக்குகிறார். இச்செயல்களை கண்டு தெய்வீக அடியவர்கள் மட்டும் மனம் வருந்தினர் என்பதல்ல, கடவுளே மனம் வருந்தினார். அதனால்தான் அவர் புத்த பகவானாக பூமியில் பிறந்தார். ஜெயதேவ கோஸ்வாமி பாடுகிறார்: சதய ஹிருதய தர்ஷித பசுகாதம் என்று. விலங்குகள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காகவே புத்த பகவான் கருணையுடன் தோன்றினார். சில மூடர்கள் விலங்கிற்கு ஆன்மா கிடையாது, அது உணர்ச்சியற்ற கல்லை போன்றது என்று தம் கொள்கையினை முன்வைக்கின்றனர். இவ்வாறு அவர்கள் விலங்குகளை கொல்வது பாவமல்ல என்று தங்கள் பகுத்தறிவை காட்டுகின்றனர். உண்மையில் விலங்குகள் உணர்ச்சியற்ற கற்கள் அல்ல, அவற்றை கொல்லும் மனிதர்களின் இதயங்களே கல்லாக இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து எந்த விதமான காரணமாக அல்லது தத்துவமோ அவர்களுக்கு பொருந்தாது. அவர்களது இறைச்சி கொட்டில்களை பேணுவதையும் காடுகளில் விலங்குகளை கொல்வதையும் தொடர்ந்து செய்து விடுகின்றனர். இதன் முடிவு என்னவென்றால், நாரத முனிவர் போன்ற மகான்களின் உபதேசங்களை சிந்தை செய்யாதவர்கள் நஷ்ட பிரக்ஞ என்றும் வகையினத்தில் வீழ்ந்து நரகத்திற்கு செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அசுரத்தன்மை கொண்டவர்கள் எப்படி புரஞ்சனன் ரொம்ப நல்ல மன்னர், ஆனா இங்க வேட்டையாடுறதுல பல வகையான விலங்குகளை கொன்று குவிக்கிறார். இதை பார்த்து இரக்கமுள்ள பக்தர்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபப்படுறாங்க, இந்த விலங்குகளை இப்படி கொன்று குவிக்கிறாரே அப்படின்னா. அப்ப நாரத முனிவர் சில சமயம் நாம் செய்கின்ற பக்தி தொண்டு தவறுகள்ல, ஏன்னா நம்ம எல்லாம் முக்குணங்கள்ல இருக்கிறோம், அப்ப தவறுகள்ல ஈடுபடும் போது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பகவான் நம்மளை உணர்த்துறதுக்காக, தவறை உணர்த்துவதற்காக பக்தர்களை அனுப்புறார். அப்ப தூய பக்தர்கள் நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுறாங்க. பகவானே நேர்ல வரமாட்டார். அப்ப நாம் செய்யும் தவறுகளை திருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில பகவான் யாரையோ ஒருத்தர் தூதரை அனுப்புறார். அது போல இங்க புரஞ்சனன் ஒப்பீடுது. புரஞ்சனன் என்ற பெயருடைய பிராசீன பர்ஹிசித் அவருக்கு நாரதர் வழிகாட்டுறார். நீ இந்த பாவங்களை எல்லாம் பண்ற அப்படின்னு இன்டைரக்டா சுட்டி காட்டுறாரு. அதாவது அசுரத்தன்மை கொண்டவர்கள் விலங்குகளை கொல்றதுல ஈடுபடும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பாரு இறைச்சி கூடம், வீதிக்கு வீதி நிறைய இருக்கு. அப்போ அதே சமயம் அவங்க தியானம் யோகம் அதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. ஒரு பக்கம் அவங்க விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு வெளியில பேசுவாங்க, ஆனா வீட்டுல போய் கொன்னு சாப்பிடுவாங்க. அது இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. அதே சமயம் யோகம் தியானம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நிறைய தியான சென்டர்ஸ் எல்லாம் வீதிக்கு வீதி முளைச்சிருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், யம அதெல்லாம் கிடையாது. என்ன வேணா சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம தியானத்தை நேரா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள உடல் வகையாக
வெளிப்புற உடலை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறதுக்கு தான் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய எக்ஸசைஸ் பயிற்சிகள், அதெல்லாம் மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சி. ஆனா எதை எடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றது கிடையாது. சோ அப்ப அவங்களுக்கு கருணை போயிருது. விலங்குகளை கொல்லும் போது கருணை போயிருது. ஏன்னா கருணை முக்கியமான ஒன்று. ஜீவதயா, ஒவ்வொரு ஜீவன்கள் மேலையும் தயை வேணும், கருணை வேணும். அப்படி கருணை இல்லை அப்படின்னா அவங்க மேலுலகம் போகவே முடியாது. பகவானோட உலகத்துக்கு அவங்க போறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த கேட்டை வந்து ஜெய விஜயர்கள் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அவங்க மறுபடியும் ஜட உலகில விழுந்து கஷ்டப்படணும். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூய பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்து அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை சரி பண்ணணும். அப்ப விலங்குகள் வந்து உணர்ச்சியற்ற மிருகங்கள் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படி கிடையாது, அது ஜீவாத்மா தான். ஏன்னா பரிமாண வளர்ச்சியில நம்ம எல்லாமே கடந்து வர்றோம். அப்படியே இல்லைனாலும் நம்மளுடைய தவறுகள் விளைவாக நாம மனித பிறவியிலிருந்து பின்னாடி பேக் அடிச்சு மறுபடியும் மிருக பிறவியை எடுக்கிறோம். சோ நம்மள மனிதனாகவாவது பிறக்க வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம விலங்குகளை கொன்னு சாப்பிடக்கூடாது. அப்பதான் அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க எத்தனை விலங்குகளை கொள்கிறீர்களோ அந்த பிறவியெல்லாம் நீங்க எடுத்து அப்புறம்தான் நீங்க வர முடியும். இப்ப பாருங்க எவ்வளவு மிருகங்களை உற்பத்தி பண்றாங்க ஆர்டிபிஷியலா. கோழி எல்லாம் வந்து செயற்கையாக, முதல்ல நாட்டுக்கோழி அப்படின்னா கொஞ்சம் ரேரா இருக்கும். அதனால இப்ப சாப்பிட்றவங்க கம்மியா இருந்தாங்க. ஆனா அதுதான் சாப்பாடுங்கிற அளவுல ஆயிப்போச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா செயற்கையா கோழியை உருவாக்குறாங்க. நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ஹார்மோன் எல்லாம் கொடுத்து அந்த கோழியை சாப்பிட்டு மனுஷங்களும் அதே மாதிரி ஹார்மோன், அந்த ஹார்மோன் அவங்க உடம்புக்குள்ளேயும் போயிடுது. பெருசு பெருசா உடம்பு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்நார்மல் எல்லாருமே ஒரு வித்தியாசமான உணவு வகையை எடுத்துக்கிறதுனால. ஏன்னா இயற்கை தான் நம்மளுக்கு எப்பவுமே இயற்கையா இருக்கும். செயற்கையில பூந்தோம் அப்படின்னா நாமளும் செயற்கையாயிடுவோம். நாம ஒன்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல வடிவமைக்கப்படுறவங்க கிடையாது, பகவானால் படைக்கப்பட்டவங்க. சோ நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா இந்த கொல்லாமை, உயிர்களை கொல்லாமை, இது வந்து திருவள்ளுவர் கூட கொல்லாமை அப்படிங்கிற ஒரு அகராதி எழுதியிருக்கிறார். ஸோ மிருகங்களை கொல்லுவது அப்படிங்கிறது நம்மளை மிக கீழ்நிலைக்கு கொண்டு போகும். இதன் முடிவு என்னன்னா நாரத முனிவர் போன்ற மகான்களின் உபதேசங்களை சிந்தை செய்யாதவர்கள் நஷ்ட பிரக்ஞ அப்படிங்கிற நரகத்திற்குள் அவங்க விழுந்து விடுகிறார்கள். ஸோ எத்தனை ஆடு கொல்றோமோ கோழி கொல்றோமோ அத்தனை பிறவி எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு. ஆனா அது நம்ம இன்னமும் பிறவி அப்படின்னா ரொம்ப காலம் அப்படின்னால நினைக்க வேண்டாம். இப்ப கோழி பாத்தீங்கன்னா எத்தனை நாள், 20 நாள்ல பெருசாயிடுது. உடனே அது சாகடிக்கப்பட்டு உணவு எடுக்கப்படுது. அப்புறம் மறுபடியும் சோ 20 நாள்ல லைஃப் முடிஞ்சிடும். அத்தனை பிறவி எடுக்கணும். 20 நாள்னால உங்களை கொல்லும் போது எப்படி வலிக்கும். சோ ஒரு விரலை வெட்டினாவோ இல்ல ஒரு கையை வெட்டினாவோ எப்படி துடிக்கிறோம், அது போலதான் அந்த உயிரினமும் துடிக்கும். அதனால கொல்லாமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஸ்லோகம் 10. சசான் வராகான் மகிஷான் கவயான் குரு ஷல்யகான் மேத்யான் ஹன்யாம்ஸ்ச விவிதான் வினிக்னன் ஸ்ரணமம் அத்யகாத். இவ்வாறு மன்னர் புரஞ்சனன் முயல்கள், கட்டுப்பன்றிகள், காட்டெருமைகள், காட்டு எருதுகள், கருநிற மான்கள், முள்ளம்பன்றிகள் மற்றும் பிற வேட்டை மிருகங்கள் உள்ளிட்ட ஏராளமான விலங்குகளை கொன்று குவித்தனர். மேலும் மேலும் இவற்றை கொன்று கொண்டே வந்ததினால் மிகுந்து களைப்புற்றார். பொருளுரை: தமோ குணமுடையவன் பல்வேறு பாவச் செயல்களை செய்கிறான். பக்தி ரசாமிர்த சிந்துவில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி கூறுகிறார், அறியாமையினாலேயே ஒரு மனிதன் பாவியாகிறான் என்று. பாவ வாழ்க்கையின் முடிவு துன்பம் அனுபவிப்பதாகும். பொது சட்டங்களை மீறுகிறோம் என்னும் அறிவிப்பதாகும். பொது சட்டங்கள் மீறுகிறோம் என்னும் அறிவில்லாதவர்கள் குற்ற சட்டங்களின் கீழ் தண்டனைக்கு ஆளாகின்றனர். அதுபோல் இயற்கை நீதிகள் மிகவும் கடுமையானதாகும். ஒரு குழந்தை தீ சுடும் என்று அறியாமலேயே அதனை தொட்டாலும் அது குழந்தை என்று பாராது சுடவே செய்யும். ஒரு குழந்தை இயற்கை நீதியை மீறும் பொழுது அதற்கு கருணை காட்டப்படுவது இல்லை.
அறியாமையினாலேயே ஒருவன் இயற்கை நீதிகளை மீறுகிறான். அவன் அறிவுடையவனாகவும் பொழுது பாவ செயல்களில் எதிலும் ஈடுபடுவது இல்லை. ஏராளமான விலங்குகளை கொன்றதினால் மன்னர் மிகவும் களைப்புற்றிருந்தார். ஒரு மனிதன் தெய்வீக அடியவரிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்கையின் கடுமையான நீதிகளை அவன் அறிந்து கொள்கிறான். அதனால் அவன் சமயவாதியாகிறான். சமயத்திற்கு புறம்பானவர்கள் விலங்குகளை போன்றவர்கள். ஆனால் அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு வரும் பொழுது பொருள்களை உள்ளது உள்ளபடியே அறிகின்ற உணர்வினை பெறுவதோடு தடை செய்யப்பட்டிருக்கும் 4 செயல்களான தவறான பாலுறவு, புலால், சூது மற்றும் போதைக்கு அடிமையாவுதல் போன்றவற்றையும் விட்டொழிக்கின்றன. இதுதான் சமய வாழ்க்கையின் ஆரம்பமாகும். தங்களின் சமயவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்நான்கு செயல்களிலும் ஈடுபடுபவர்கள் போலி சமயவாதிகள் ஆவார். சமய வாழ்க்கையும் பாவ செயலும் ஒன்றுக்கொன்று இணையாக செல்லக்கூடியவை அன்று. ஒருவன் சமய தர்மம் அல்லது முக்திக்கான பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பேராமல் உடையவனாக இருந்தால் அவன் 4 அடிப்படை ஒழுங்குமுறை விதிகளை உயிராக கடைபிடித்தல் வேண்டும். ஒரு மனிதன் என்னதான் பாவம் செய்தவனாக இருந்த போதிலும் அவன் தனது ஆன்மீக குருவிடமிருந்து அறிவினை பெற்று தான் முன்பு செய்த பாவ செயல்களுக்கு மனம் வருந்தி அவற்றை செய்யாதிருந்தான் என்றால் அவன் உடனடியாக வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்கிறான். இது சாத்திரங்களில் உள்ள ஒழுங்குமுறை விதிகளையும் ஆன்மீக குருவையும் பின்பற்றும் பொழுதே சாத்தியமாகும். தற்சமயம் காட்டில் விலங்குகளை வேட்டையாடுதல் போன்ற குருட்டுத்தனமான நாகரிகத்திலிருந்து ஓய்வு பெறும் நிலையில் உலகம் முழுவதும் இருக்கிறது. மக்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை நன்கு பயன்படுத்தி கொண்டு கொலை செய்தல் போன்ற கொடிய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விலங்குகளை கொள்பவர்கள் வாழ்வதும் இல்லை சாவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விலங்குகளை கொள்வதும் பெண்களை அனுபவிப்பதுமான வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்தார்கள் எனில் வாழ்க்கை அத்தனை வளமாக இருக்காது. மேலும் இவ்வாறு கொள்பவன் மரித்த பிறகு அவன் இழிந்த உயிர்களில் பிறந்த ஜனன மரண சுழற்சியில் போய் சிக்கிக் கொள்கிறான். இதுவும் கூட விரும்பத்தக்கதல்ல. முடிவாக கொலை செய்பவர்கள் கொலை செய்வதை விடுத்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர்ந்து வாழ்க்கையினை நிறைவுடையதாக்கி கொள்ள வேண்டும். குழப்பமும் விரக்தியுமுற்ற ஒருவன் தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் கூட நிம்மதி பெற முடியாது. ஏனெனில் தற்கொலையானது மேலும் அவனை இழிந்த உயிர்களிடையே பிறக்கச் செய்யும் அல்லது அவனுக்கு வேறு பூத உடல் கிடைக்காததினால் அதன் பேயாக அலைய வேண்டியிருக்கும். இதனின் சிறந்தது எதுவென்றால் எல்லா பாவ செயல்களையும் ஒட்டு மொத்தமாக விட்டொழித்து விட்டு கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர வேண்டும். இதன் மூலம் ஒருவன் முற்றிலும் நிறைவேறி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ திரும்பவும் இது எவ்வளவு பாதகமான செயல் என்பதை நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இதுல சொல்றாரு. சோ இப்படியாக புரஞ்சனன் எல்லா விலங்குகளையும் கொன்று குவிச்சு களை புரிகிறார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றார், இந்த மாதிரி பாவ செயல்களை ஏன் மனிதன் மீண்டும் மீண்டும் செய்கிறான்? சோ முக்குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அவன் அறியாமை என்கின்ற குணத்தினால, மாயா அப்படின்னாலே அறியாமை. சோ மாயா அறியாமையில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அவங்க கவர்றாங்க. அப்ப முக்குணங்கள் மாறி மாறி வேலை செய்யுது. அப்ப அந்த அறியாமை என்கின்ற அந்த மாயாவை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பகவானை சரணடையணும். சர்வதர்மான் பரித்தச்ச மாம்யேகம் சரணம் விரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷைஷாமி மாஷூஷக. அப்ப பகவானை சரணடையும் போது மட்டுமே நம்ம இந்த அறியாமை என்கின்ற மாயா நம்மளை விட்டு விலகுவாங்க. சோ அந்த இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சம் வர்றப்ப தானா வெளியில போயிடுறது. இருட்டு மாயைக்கு ஒப்பிடப்படுகிறது, அந்த வெளிச்சம் பகவானுக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப பகவானை நம்ம உள்ளத்துல நிலை நிறுத்தும் போது அறியாமையினால் நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே போயிருது. நிறைய பேர் இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டு அவங்க பக்திங்கிற ஒரு ஸ்டெடியான ப்ராசஸ்ல இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த சத்வ ரஜோ தமோ குணங்கள் மாறி மாறி அவங்கள கட்டுப்படுத்திட்டே இருக்கும். ஒரு சமயம் பார்த்தா நல்லவங்களா இருக்கிறாங்க, இன்னொரு சமயம் பார்த்தா கோபம் வருது, அவங்களுக்குள்ள பல உணர்வுகள், தீய உணர்வுகள், காம குரோத லோப மோக மத ஆச்சரிய, இது மாறி மாறி அவங்களுக்குள்ள அட்டாக் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால தவறுகள் அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ பக்திங்கிற பைண்டிங் இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க திரும்ப திரும்ப தவறுகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இயற்கை நியதிகள் ரொம்ப கடுமையானது. இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை நம்ம எப்படியும் அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது, வேற வழியே கிடையாது.
அப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து தீ சுடும்னு தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டா கூட அந்த தீயோட தன்மை என்ன, அந்த குழந்தையை சுட்டு வச்சிடும். இது குழந்தைய நல்லா பார்க்காது, இது குழந்தை நாம சுடக்கூடாதுன்னு. சோ இயற்கை வந்து எல்லாருக்கும் சமமா அந்த தண்டனை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப அறியாமை நீக்கிறதுக்கு பகவான் பல தொடர்புகளை நம்மளுக்கு தர்றாரு. பக்தர்களோட சங்கம், பாகவதம், பகவத்கீதை, இது எல்லாம் எடுத்து படிச்சு புரிஞ்சு, இல்ல படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எது நல்லது, எது கெட்டது, எது சத்துவகுணம், எது ரஜோகுணம், எது தமோகுணம், இந்த முக்குணங்களால் செய்யப்படும் காரியங்கள் என்ன, தானம், தவம், யாகம், இது மூன்றுமே நிறுத்தப்படக்கூடாது. ஆனா அதை எப்படி செய்யணும், சத்துவகுணத்துல செய்யற தானம் என்ன, தமோகுணத்துல செய்யற தானம் என்ன, ரஜோகுணத்துல செய்யற தானம் என்ன, இது எல்லாம் அறிவுடன் கேட்டு தெரிந்து ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானத்தை வளர்த்தாம அறியாமையில இருந்துட்டு திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்தால் திரும்ப திரும்ப நம்மளுக்கு புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரேன், மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் நாம் அந்த அலைகளால் அடித்து செல்லப்படுவோம். இப்ப ஒரு மனிதன் தெய்வீக அடியவரிடம் தொடர்பு கொள்ளும் போது இயற்கையின் கடுமையான நீதிகளை அவன் அறிந்து கொள்கிறான். வேற வழியே கிடையாது, சரணடையணும். சரணடையாம இப்ப யாருகிட்டயாவது போய் நாம பக்தி சம்பந்தமா கேக்குறோம் அப்படின்னா சரணடையணும். தத்வித்தி பிரதிபாதேன பனி பிரஷ்னேன சேவையா, பனி பிரஷ்னேன சேவையா, பணிவுடனும் அன்பு தொண்டு செய்து, அவங்களுக்கு தொண்டு செய்து அப்புறம்தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவை வாங்க முடியும். அவங்க கிட்ட விதாண்டம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க. சரணடைஞ்சோன்னா அவங்களுக்கு கீழே சொல்றதெல்லாம் கேட்கணும். எப்படி அர்ஜுனன் வந்து கார்பண்ய தோஷோ பகதா சுவாவக பிரிச்சாமி தம் தம் தர்ம சம்மூட சேதக யச்ரேஹசான் நிச்சிதம் புருஹி தன்மே சிஷ்யஸ்யாகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். நான் உன்னை சரணடைகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நிறைய சந்தேகங்கள் கேட்டாரே தவிர ஆர்கியூ பண்ணல. இல்ல இது இப்படித்தான், நீ என்ன சொல்ற அப்படின்னால அவர் எதிர்த்து கேட்கல. அது போல கடைசியில நிறைய கேள்விகள் கேட்டு தெளிவடைஞ்ச அப்புறம் அவர் வந்து முழுசா சரணடைகிறாரு. அது மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் கேட்கணும். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. நம்ம கிட்ட உள்ளத்துல சந்தேகத்தை வச்சுட்டு கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சரணடைய முடியாது. உள்ளத்துல சந்தேகம் இருக்கிறவங்க சரணடைய முடியவே முடியாது. அதனால எல்லா கேள்விகளும் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அப்பதான் நீங்க சரணடைய முடியும் 100%. உள்ளத்துல ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட பகவான் கிட்ட நீங்க சரணடைய முடியாது. சோ அது வந்து உங்களை உறுத்திட்டே இருக்கும், இது என்ன இப்படி, அது என்ன அப்படி அப்படின்னு. சோ தூய பக்தர்களை சரணடைவது ரொம்ப முக்கியம். குருவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன பிரகாரம் நாம அதுக்கப்புறம் அவரை ஒன்ஸ் குருன்னு ஏத்துக்கிட்டான்னா அப்புறம் அவர் சந்தேகப்படக்கூடாது, அவர்கிட்ட விதாண்டம் பண்ணக்கூடாது. அது மாதிரிதான் இங்க அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவர் கீழே நண்பனாக இருந்த கிருஷ்ணர் மேல தோல் மேல கையெல்லாம் போட்டுட்டு இருந்தார். ஆனா எப்ப குருவா ஏத்துக்கிட்டாரோ அவர் மேலையும் இவர் கீழே சரணடைஞ்சு கீழே பணிவாக இருந்து கேட்கிறார். சோ சமயத்துக்கு புறம்பானவர்கள் தான் இந்த அதர்மத்துல ஈடுபடுவாங்க. அதாவது சமயம் அப்படின்னலாம் இல்ல, நாத்திகவாதிகள் இந்த மாதிரி பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமயத்துக்கு புறம்பான இந்த காரியங்களை செய்வாங்க. அது வந்து விகர்மா ஆகுது. விகர்மா அப்படின்னா பாவச் செயல் ஆகுது. ஏன்னா சமயத்துல இல்லாத சடங்குகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய புலன்களை திருப்தி பண்றதுக்காக விலங்குகளை கொல்றது. சோ இங்க புலன்களை திருப்திப்படுத்தல ஈடுபட்டிருக்கார் புரஞ்சனன். அப்ப தடை செய்யப்பட்ட 4 செயல்கள், பாலுறவு, புலால், சூது, போதைக்கு அடிமையாகிறது, இதையெல்லாம் விட்டொழிக்கணும். இதுதான் சமய வாழ்க்கையோட ஆரம்ப நிலை. இதே முடிவாகாது. மது, மாது, சூது, புலால் உண்ணுதல் இதெல்லாம் வந்து முடிவாகாது. இது வந்து சமயத்துக்குள்ள வரணும்னாலே இதுக்கு ஆரம்பம் என்ன, இந்த 4 இல்லாம இருக்கிறவங்க தான் வர முடியும். அப்பதான் சமய வாழ்க்கை ஆரம்பமாகுது. அப்ப இந்த 4 செயலில் ஈடுபட்டு கொண்டே சமயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் போலி சந்நியாசிகள், போலி சமயவாதிகள். சோ ஒருவன் வந்து சமய தர்மத்தை, முக்திக்கான பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த 4 அடிப்படை கொள்கைகள், இது வந்து அடிப்படை கொள்கை தான். இது வந்து மேல கொண்டு போறது கிடையாது நம்மள. ஆனா இது அடிப்படை பிகினிங். இத வந்து ஒருவன் கண்டிப்பா கடைபிடித்தான் என்றால் அவன் சமயத்துல மறுபடியும் முன்னேறி போலாம்.
அப்போ இது எப்படி இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு நான் எப்படி வர்றது? நிறைய பேரு இல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு இதுக்குள்ள வர மாட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. எப்பவுமே பகவான் என்பவர் மிகவும் கருணையுடையவர். அவர் மன்னிப்பு வழங்குறதுனால தான் இன்னைக்கும் நாம இந்த நிலையில இருக்கிறோம். அவர் மன்னிக்காம இருந்தா நாமெல்லாம் என்னைக்கோ இன்னும் கொடுமையான நிலைக்கு ஆளாயிருப்போம். அவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஜென்மமா நம்மளை மன்னிச்சிட்டு இருக்காரு. நாமெல்லாம் அவருக்கு புறங்காட்டி ஆதிர் பகிர்முக ரொம்ப ஜென்மங்களா புறங்காட்டி முதுக திருப்பிட்டு அவரை வந்து மதிக்காம அவர்தான் அனைத்திற்கும் உரிமையாளர் அப்படிங்கிறது தெரியாம நம்ம இன்னும் அவரை புறந்தள்ளிட்டு தான் இருக்கிறோம். பல சமயங்கள்ல நம்மள புலனுணர்ச்சிகள்ல தான் ஈடுபடுறோம். சில நேரங்கள்ல நாம பகவானை நினைச்சு அவரை பத்தி பகவத்கீதை பாகவதம் எல்லாம் கேட்டு பக்தர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் பல நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கிறோம். இன்னும் தூய பக்தர்கள் ஆகல, பயிற்சியில தான் இருக்கிறோம். அப்ப பகவானுடைய அந்த காரணமற்ற கருணையினாலதான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். அவர் நினைச்சிருந்தானா நாம இன்னும் மோசமான நிலையில நரகத்திற்கு தள்ளப்பட வேண்டிய நிலையில நாம போகணும். அப்ப என்ன பண்ணலாம்? பாவச் செயல்களுக்கு மனம் வருந்தணும், கண்ணீர் விட்டு கதறணும், நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு. அதாவது ஒரு மறுபடியும் அதை திருப்பி பண்ணக்கூடாது. ஒரு செயல் செஞ்சா அதை திருப்பி பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு பகவான் நிலை பெற்றிருந்தால், உங்கள் மனசுல முழுமையாக நிலை பெற்றிருந்தால் ஒழிய உங்களால பாவ செயல்களில் ஈடுபடுறதை தடுக்கவே முடியாது. மனம் திருந்தணும் அப்படின்னா பக்தி தொண்டை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் பக்தி தொண்டை எடுக்கணும். பக்தி தொண்டை எடுக்காம நாம திருந்தவே முடியாது. ஏன்னா மாயைக்குட்பட்டவர்கள் எப்ப வேணா வீழ்ச்சி அடையலாம். அந்த முக்குணங்கள்ல மாறி மாறி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு மாறி மாறி அவங்கள தாக்கிட்டே இருக்கும். அப்ப காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல் போன்ற குருட்டுத்தனமான நாகரிகத்திலிருந்து ஓய்வு பெறும் நிலையில் உலகம் இப்ப இருக்கு. ஏன்னா முதல்ல எல்லாம் காட்டுவாசிகளா இருந்தவங்க நாகரிகமான ஆரியர்களாக இப்ப மாறிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை நன்கு பயன்படுத்தி இந்த கொலை செய்யறதை விடுக்கணும், விலங்குகளை கொலை செய்வதை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் சரியா விவசாயம் பண்ண தெரியாம காட்டுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விலங்குகளை கொன்று அதை பச்சையா கூட சாப்பிடுவாங்க, சமைச்சு கூட சாப்பிடாம. ஏன்னா அவங்களுக்கு வேற உணவே இருக்காது, அந்த கிழங்குகள் அதெல்லாம் கிடைக்காதப்போ விலங்குகளை கொன்றுதான் சாப்பிடுவாங்க. அப்புறம் அதை வறுத்து சாப்பிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. அதே போல தானியங்கள் எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. ஆனா பதுக்கல்னாலதான் பஞ்சம் வருது. செயற்கையான விலைவாசியை ஏற்றுவதற்காக பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதுலதான் பஞ்சம் வருது, உண்மையான பஞ்சம் கிடையாது. இப்ப மக்கள் வந்து பகிர்ந்து கொள்வதில்லை, எல்லாம் தனக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு மூட்டை அரிசி ரோட்ல போட்டு வச்சிருந்தா மனுஷங்க அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு குருவியோ மற்ற விலங்குகோ அதை தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோ. எறும்பெல்லாம் அதை அத்தனையும் தூக்கிட்டு போகாது. ஆனா மனுஷன் மட்டும் இருக்கான் பாருங்க, அவன் பேராசை கொண்டவன். இப்ப விலங்குகளோட தன்மை கூட பரவாயில்ல, மனுஷங்க தான் மிருகங்க மாதிரி இருக்கிறாங்க. மிருகங்கள்லாம் கொஞ்சம் கருணையோட இருக்கு. சோ விலங்குகளை கொல்லுவதும் பெண்களை அனுபவிக்கிறதும் வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்தாங்க அப்படின்னா அது வளமா இருக்காது. அவங்க வந்து மறுபடியும் கீழ் லோகத்துக்கெல்லாம் போய் பிறப்பு இறப்புல சிக்கி ரொம்ப சீரழியணும். அப்போ அப்படியே இல்லைன்னா கூட ஒருவன் குழப்பமும் விரக்தியுமுற்ற நிலையில தற்கொலை செய்து கொண்டால் கூட அவனால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா தற்கொலை அவனை மேலும் இழிந்த உயிர்வாளிகளிடையே பிறக்கச் செய்யுது. அவனுக்கு வேறு பூத உடல் கிடைக்காததினால் அவன் பேயாக அலைய வேண்டியிருக்கும். சோ தற்கொலைங்கிறது மிக மோசமான செயல். சோ எல்லா பாவச் செயல்களையும் ஒட்டுமொத்தமாக விட்டொழித்துவிட்டு கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர வேண்டும். இதன் மூலம் ஒருவன் முற்றிலும் நிறைவேதி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய முடியும். இந்த மாதிரி எப்பவும் கொலை செயலை பாதக செயல்ல ஈடுபடுறவங்க பெண்கள், மது மாது சூது இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா குழப்பமும் விரக்தியும் நிறைந்த வாழ்வுதான் அவங்களுக்கு அமையும். மனிதரா பிறக்கிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. விலங்குகளா பிறந்தாலும் அப்படியே மனிதர் பிறவி கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு எப்பவுமே குழப்பம், விரக்தி அந்த மாதிரி பல சிக்கல்ல அவங்களுக்கு வாழ்க்கை நிலையானது அமையும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கிருஷ்ண உணர்வு ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே
நீங்க எங்க போனாலும் எத்தனை விதமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் எத்தனை விதமான நிலையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு டேப்லெட். என்னன்னா கிருஷ்ண உணர்வு. நீங்க எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் இருக்கிறாங்க இந்த ஜட உலகுல. அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம். எங்க வீட்டுல கரண்ட் இருக்குதோ இல்லையோ, பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்டு அங்கேயும் கரண்ட் இல்லைன்னா ஒரு நிம்மதி இருக்கும். அது மாதிரி எனக்கு மட்டும்தான் துக்கமா அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல எல்லாருக்குமே துக்கம். அதனால அதுல ஒரு நிறைவு எல்லாருக்குமே. ஏன்னா இது துக்காலயம், எல்லாருமே இங்க வந்து விழுந்துட்டோம். இங்க யாருமே இன்பம் அனுபவிக்கல, இன்பம் அனுபவிக்கிறதா நடிக்கிறாங்க. சோ எல்லார் வீட்லயும் கவலை இருக்கு, துக்கம் இருக்கு. நம்ம பிறக்கிறப்போ அழுகிறோம், போறப்போ அழுகிறோம். இடையில பார்த்தா எல்லாருக்கும் துன்பம் தான். சோ இந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு டேப்லெட். அது என்ன? கிருஷ்ண உணர்வு, பக்தி தொண்டு. மீண்டும் மீண்டும் சில பிரபுபாதர் இதைத்தான் வலியுறுத்துகிறார். ஸ்லோகம் 11. ததக்ஷுத்ருட பரிஷ்ராந்தோ நிவృத்தோ கிருஹமேஹினவான் கிருஹன் ஸ்நானோச்சிதாஹார சம்விவேஷ கதக்லம. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஸ்தா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். இதன் பின்னர் பசியினாலும் தாகத்தினாலும் மிகுந்த களைப்புற்ற மன்னர் தமது அரண்மனைக்கு திரும்பினார். அங்கு நீராடி சிறந்த உணவு வகைகளை உண்டார். பின்னர் அவர் ஓய்வெடுத்து கொண்டு சோர்வு நீங்க பெற்றவரானார். ஒரு லோகாயுத மனிதன் வாரம் முழுக்க மிகவும் கடுமையாக உழைக்கிறான். அவன் எப்போது பணம் எங்கே என்று கேட்கிறான். பிறகு வார இறுதியில் தனது வேலைகளில் இருந்து ஓய்வு பெற விரும்பி ஓய்வு எடுப்பதற்காக ஒரு தனிமையான இடத்தை நாடி செல்கிறான். மன்னர் புரஞ்சனனும் தமது அரண்மனைக்கு திரும்பி சென்றார். ஏனென்றால் அவர் வேட்டையாடி மிகவும் களைப்படைந்திருந்தார். இவ்வாறு அவரது மனசாட்சி மேலும் அவரை பாவம் செய்துவிட தடுத்து அவரது வீட்டிற்கு அவரை திரும்ப செய்தது. பகவத்கீதையில் லோகாதவாதிகள் துஷ்கிருதன என்று குறிப்பிடப்படுகின்றனர். இது பாவ செயல்களில் எப்போதும் ஈடுபட்டு இருப்பவர்களை குறிப்பிடுவதாகும். ஒரு மனிதன் புத்தி தெளிவுற்று தான் எவ்வாறு பாவ செயல்களில் ஈடுபட்டு இருந்தோம் என்று உணரும் பொழுது அவன் தனது மனசாட்சியிடம் திரும்பி செல்கிறான். இதுவே இங்கு அரண்மனை என்று குறியீடாக உள்ளது. பொதுவாக ஒரு லோகாயதவாதி ஜட குணங்களான ரஜோ மற்றும் தமோ குணத்தினால் பீடிக்கப்படுகிறான். ரஜோ மற்றும் தமோ குணங்களின் விளைவு ஆசையும் பேராசையும் ஆகும். அவன் எப்போதும் இதனை உணர்கிறானோ அப்போது அவன் ஓய்வு பெற விரும்புகிறான். வேத நாகரிகத்தின் இவ்வோய்வு பெறுவது சாதகமாக பரிந்துரைக்கப்படுகிறது. வாழ்க்கையின் இப்பகுதியே வானப்பிரஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஓய்வு பெறுவது என்பது தனது பாவ செயல்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற விரும்பும் லோகாயதவாதிக்கு இன்றியமையாததாகும். மன்னர் புரஞ்சனன் அரண்மனைக்கு திரும்பி நீராடி பசியாறி கொண்டது ஒரு லோகாயதவாதி தனது பாவ செயல்களில் இருந்து ஓய்வு பெற்று ஒரு ஆன்மீக குருவின் ஏற்றுக்கொள்வதன் மூலம் தூய்மை அடைந்து அவரிடமிருந்து வாழ்வின் உண்மையான மதிப்புகளை கேட்டறிதல் வேண்டும் என்பதை குறிப்பிடப்படுகிறது. இதனை ஒருவன் செய்தால் என்றால் நீராடிய பிறகு ஒருவன் புத்துணர்ச்சி பெறுவது போல் அவனும் புத்துணர்ச்சி பெறுவான். தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து ஒருவன் தீட்சை பெற்ற பிறகு ஒருவன் தவறான பாலுறவு, மது அருந்துதல், சூதாடுதல் மற்றும் மாமிசம் உண்பது போன்ற எல்லா வகையான பாவங்களையும் விட்டொழித்தல் வேண்டும். இச்லோகத்தில் உள்ள உதிஸ்தஹரா என்னும் சொல் முக்கியமானது. உதிஸ்த என்றால் உச்சிதமானது என்று பொருள். உதிஸ்தமானவற்றையே ஒருவன் உண்ண வேண்டும். பன்றிகளை போல் மலம் தின்னக்கூடாது. மனிதர்களுக்கான உணவுகள் பகவத்கீதையில் 17.8 சாத்விக ஆகாரம், அதாவது சத்வ குணமுடைய உணவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவன் ரஜோ தமோ குணமுடைய உணவுகளை ஒருபோதும் உண்ணக்கூடாது. இதுவே உதிஸ்தகாரம் அல்லது உதிஸ்தமான உணவு என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் ரஜோ மற்றும் தமோ குணத்திற்குரியதான மாமிசம் உண்பது அல்லது மது அருந்துவது போன்றவற்றை விட்டொழித்தல் வேண்டும். அப்போதுதான் அவனது உண்மையான உணர்வு விழிப்படையும். ஒருவன் ஓய்வின்றியோ அல்லது சோர்வுற்றோ இருந்தான் என்றால் அவனால் தெய்வீக நெறியினை அறிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 12.20 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதகா பகவத் தத்வத்த விஜயானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே.
ரஜோ மற்றும் தமோ குணங்களின் பாதிப்பிலிருந்து ஒருவன் விடுதலையாகாத வரையில் ஒருவன் அமைதியடைய முடியாது. அவ்வாறு அமைதியடைய விட்டால் ஒருவன் இவ்விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. மன்னன் புரஞ்சனன் அரண்மனைக்கு திரும்பினான் என்பது மனிதன் கிருஷ்ண உணர்வு என்றறியப்படும் தனது உண்மையான உணர்விற்கு திரும்பியதன் குறிப்பாகும். கிருஷ்ண உணர்வு என்பது பாவங்கள் அதிகம் செய்த ஒருவன், அதிலும் குறிப்பாக விலங்குகளை கொல்வது அல்லது காடுகளில் வேட்டையாடுவது போன்றவற்றை செய்பவனுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஒன்றாகும். ஓம் சத்சட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து மீண்டும் அதேதான் சொல்லப்படுது. அதாவது விலங்குகளை கொல்லுவது எவ்வளவு பாபகரமானது அப்படின்னு. அப்ப இந்த பௌதிகவாதிகள் அவங்க வந்து பணத்தின் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள் தனிமையை விரும்பி வாரத்துல ஒரு தடவை வெளியில போவாங்க. சோ அந்த மாதிரி இங்க அரசன் வேட்டையாடி களை புரிகிறார். அதுக்கப்புறம் வீடு திரும்புறார், அரண்மனைக்கு திரும்புறார். சோ இந்த மாதிரி பாவ செயல்களில் ஈடுபடுறவங்கள பகவத்கீதை என்ன சொல்லுது? துஷ்குருதினோ, 4 வகையான துஷ்குருதினோ நாம பார்த்தோம். அப்ப புத்தி தெளிவுற்று தான் எவ்வாறு பாவச் செயலில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று உணரும் போது அவன் மனசாட்சியிடம் திரும்பி செல்கிறான். சோ செய்யறது தவறு அப்படிங்கிறதே தெரியாம இன்னைக்கு பல வகையான மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அது பின்னாடி தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனசாட்சி, அதாவது மனசாட்சின்னா உள்ள இருக்கிற பரமாத்மா பல சமயம் நம்மளுக்கு அறிவுறுத்திட்டே இருப்பாரு. இது வேண்டாம், இதை செய்யாத, அதை செய், வேண்டாம் இது செய்யக்கூடாது. அதைத்தான் மனசாட்சின்னு சிலர் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இது மாதிரியான பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, ஜடகுணங்களான ரஜோ தமோ குணத்தினால் பீடிக்கப்படுகிறார்கள். சோ ஆசை, பேராசை, காம, குரோத, லோப இதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த விளைவினால வருது. பௌதிகவாதிகளுக்கு எப்பவுமே இந்த விளைவுகள் தாக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த பூதம் எப்ப எந்திரிச்சு அவனுக்கு என்ன கோபத்தை கொடுக்கும்? அவன் எப்பவுமே சாந்தமா இருக்க மாட்டான். சில சமயம் நல்லவனா இருப்பான், சில சமயம் கோவப்படுவான், சில சமயம் ஓடிட்டே இருப்பான், சில சமயம் அறியாமையில பல தவறுகள் செய்வான். இப்ப நம்மளுடைய இயற்கையான இதே பாத்தீங்கன்னா, மனிதன் அப்படின்னா தவறு செய்யும் இயல்புடையவன், ஏமாற்றும் இயல்புடையவன், சோ மாயைக்குட்பட்டவன். நம்ம புலன்கள் எல்லாம் மாயைக்குட்பட்டது அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். சோ அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துவது? இது கண்ட்ரோல் என்ன? ஏதாவது டேப்லெட் இருக்கா? இது மெடிசன் இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. ஸோ இது எப்படி பண்ண முடியும் நம்மளால? இந்த புலன்களை கட்டுப்படுத்துறது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்ன? கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வை ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தூய்மை அடைந்து அப்புறம் கிருஷ்ண உணர்வுல முன்னேறணும். ஏன்னா தூய்மை அடைந்தால் மட்டுமே முன்னேற முடியும். மனசுக்குள்ள களங்கங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ண உணர்வுல நான் இன்னும் முன்னேறலைன்னா எப்படி முன்னேற முடியும்? அப்ப தூய்மை அடையணும். தூய்மை அடையறதுக்கு ஆன்மீக குரு நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. மங்கள ஆரத்தி பண்ணுங்க, நிறைய பாகவதம் கேளுங்க, பகவத்கீதை கேளுங்க. அதுக்கு சத் சங்கத்தை ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கான் இயக்கத்தின் மூலமா நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. சத் சங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் போன்ல எல்லாம் கிடையாது. இப்போ நவீன யுகத்துல சில பிரபுபாதர் இந்த காலத்துல கூட போன் இருந்தது, ஆனா இந்த மாதிரி டச் போன் எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ காலம் செல்ல நவீனமயமாக கூட நம்மளுக்கு இறைவன் எல்லா விதத்திலயும் உதவுறார். சோ சத் சங்கம் எடுக்கிறதுக்கு நாம பஸ்ஸை பிடிச்சு இல்ல நடந்து போய் இல்ல காரை பிடிச்சு அதுக்கு பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. செலவே இல்லாம போன்ல இதுக்கு வரல அப்படின்னா நம்ம யூடியூபோ இல்ல நிறைய இதுல வந்து சேட் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய சேனல்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சோ பக்தர்களுக்கு மட்டும்தான் இது நல்ல வகையில யூஸ் ஆகுது. மற்றவங்களுக்கெல்லாம் இது மோசமான வழியில. எல்லாருமே போன் வச்சிருக்காங்க, ஆனா அது எத்தனை கோடி பேர்ல எவ்வளவு சில பேருக்கு மட்டும்தான். மனுஷானாம் சகசேஷு கச்சித் எததி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம்பேத்தி தத்துவதக அப்படின்னு சிலருக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. 100%. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மைனஸ்ல போகுது, நம்மளுக்கெல்லாம் பிளஸ்ல போகுது. சோ கீழே போறவங்களுக்கும் மேல ஏறவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? கீழே போனா என்ன கிடைக்கும்? பாதாள லோகம். மேல போனா என்ன கிடைக்கும்? பேரின்பம். சோ பக்தர்கள் இவ்வாறு பக்தி தொண்டுல சத் சங்கத்துல ஈடுபட்டு பக்தி தொண்டுல ஈடுபட்டு அவங்க ஆனந்தத்தை அடைகிறார்கள்.
அதன் மூலமா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு, அவங்க கடைசியில போகக்கூடிய இடமும் உறுதியாயிருச்சு. மிக அற்புதமான திவ்யமான லோகத்துக்கு அவங்க போறாங்க. ஆனா இந்த போனை மோசமான யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏன்னா புலனின்பத்துல ஈடுபடுத்துறாங்க, கண்களுக்கு வேண்டாத காட்சிகளும் காதுகளுக்கு வேண்டாத சொற்களும், அதன் மூலமாக அவங்க உணர்வுகள் தூண்டப்பட்டு மோசமான செயல்களில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் வந்து பாதாளத்துக்கு அவங்களை கொண்டு போகுது. சோ நம்ம எல்லாம் பிளஸ்ல இருக்கோம், அவங்க எல்லாம் மைனஸ்ல இருக்காங்க. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்ப வந்து இங்க உச்சிதாகார, உச்சித அப்படின்னா உசித்தமானது. அப்போ ஒருவன் நல்லவற்றை உண்ண வேண்டும். அதனாலதான் பகவான் சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதேன்னு. எனக்கு வந்து மாமிசம் படைங்கன்னெல்லாம் சொல்லல, ஒரு பூவோ இலையோ அல்லது ஒரு குவளை நீரோ அது மட்டும் போதுங்கிறார். அப்ப நம்மளோட உணவு அப்படிதான் இருக்கணும், ஏன்னா நாமெல்லாம் பகவானோட அங்கம். எந்த ஒரு விலங்குகளுடைய பரிமாண வளர்ச்சியிலயோ அவங்களோட வாழ்க்கையிலயோ தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இப்ப யாராவது நம்மளை வந்து திட்டினாங்க அடிச்சாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே கொன்னாங்கன்னா எல்லாருமே இறக்கப்படுவோம். 90% இறக்கப்படுவாங்க, 10% தான் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போவாங்க. சோ அதே மாதிரிதான் விலங்குகளோட வாழ்க்கையில யாரும் தலையிடுறத பகவான் விரும்பல. ஏன்னா எல்லா உயிர்களும் பகவானுக்கு சொந்தம், நமக்கும் சொந்தம். ஏன்னா நாம எல்லாருமே பகவானோட அங்கத்துணுக்குன்றனால ஒருவருக்கு ஒருவர் ரிலேட்டிவ் தான் நம்ம எல்லாருமே. சோ நம்மை நாமே கொண்டுக்க முடியுமா? சோ பாகவதத்துல வந்து ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே அப்படின்னு. ரஜோ தமோ மற்றும் ரஜோ மற்றும் தமோ குணங்கள் பாதிப்பிலிருந்து ஒருவன் விடுதலை அடையாதவரை அவன் அமைதி அடைய முடியாது. சோ அமைதி அமைதி அமைதி, சாந்தி எங்கே, சாந்தி எங்கே, சாந்தி அப்படிம்பாங்க. எங்க அமைதி கிடைக்கும், எங்க அமைதி கிடைக்கணும்? அமைதி வந்து சத்துவ குணத்துல, சுத்த சத்துவ குணத்துலதான் கிடைக்கும். சத்துவ குணத்துல ஓரளவுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களால ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் இருக்கிறவங்க கண்டிப்பா இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது, பக்தர்களாக வாய்ப்பு கிடையாது. அதனால பக்திமான்னு சொல்லிக்கிட்டு வேஷம் வேணா போட்டுட்டு திரியலாம், திருநீரோ இல்ல நாமமோ போட்டுட்டு தோத்தி கட்டிக்கிட்டு பலவிதமான மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு திரியலாம், ஆனா பக்தராக முடியாது. சோ கிருஷ்ண உணர்வு, அதுக்கு திரும்பி வரார் புரஞ்சனர். அதுதான் உண்மையான உணர்வு. உண்மையான உணர்வுக்கு திரும்பியதன் அடையாளம் என்னன்னா கிருஷ்ண உணர்வுல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்ப கிருஷ்ண உணர்வு என்பது பாவங்கள் அதிகம் செய்த ஒருவன், அதிலும் குறிப்பாக விலங்குகளை கொள்ளுவது அல்லது காடுகளில் வேட்டையாடுவது போன்றவற்றை செய்பவனுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஒன்றாகும். ஏன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா கண்டிப்பா எல்லாருமே எல்லாவித பாவங்கள்ல இருந்து விடுதலை அடையணும்னா அதுல இருந்து தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னா கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப நாம பலவிதமான தவறுகள்ல ஈடுபடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு அறியாமை. நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நாம நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியும். கிருஷ்ண உணர்வுக்கு வந்த அப்புறம் நாம எப்படி இருக்கிறோம், கிருஷ்ண உணர்வுக்கு முன்னாடி. ஏன்னா நமக்கு நாமே நீதிபதிகள் தான். மனசுல சொல்லிக்குவோம், பரவாயில்ல இதெல்லாம் சரியாயிரும், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டா, பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா சரியாயிரும் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. அதாவது கண்ணுல தண்ணி வராது, உள்ள மனம் வருந்த மாட்டாங்க. மன்னிப்புங்கிற பேர்ல பகவானே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல நினைப்பாங்களோ தவிர அதுக்காக வருந்த மாட்டாங்க. அப்ப வருந்தாத ஒன்றுக்கு என்ன, மறுபடியும் அந்த குணங்களோட பாதிப்புல மறுபடியும் தவறு செய்வோம். ஒருத்தர் வருந்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து திரும்பவும் கிருஷ்ண உணர்வுல இருந்தா மட்டும்தான் அந்த தவறு செய்ய மாட்டாங்க. கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அந்த மாயா எப்படியாவது செய்ய வச்சிருவாங்க, அப்புறம் அவன் தண்டனைக்குள்ளாவான். அடுத்த ஸ்லோகம் 12. ஆத்மானம் அர்ஹயாம் சக்ரே து பாலேபஸ்ரக் ஆதிபி சாத்வ அலங்கிருத சர்வாங்கோ மகிஷ்யாம் ஆததே மனஹ. படிக்கட்டுங்களா? படிங்க மத்தேஜ். மொழிபெயர்ப்பு. இதன் பிறகு மன்னர் புரஞ்சனன் பொருத்தமான ஆபரணங்களினால் தமது உடலை அலங்கரித்துக் கொண்டார். நறுமண சந்தனத்தை தம் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு சுகந்த மலர் மாலைகளை தம் மார்பில் அணிந்து கொண்டார். இவ்வாறு அவர் முற்றிலும் புத்துணர்ச்சுடையவராக மாறினார். பின்னர் தமது அரசியை தேடத் தொடங்கினார். பொருளுரை. ஒரு மனிதன் நல்லுணர்வு பெற்று தெய்வீக மகானை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வேத உபதேசங்கள், தத்துவம், கதைகள்,
சிறந்த பக்தரின் சரிதங்கள் போன்ற வடிவங்களிலும் இறைவனுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயுள்ள உறவின் மூலமும் கேட்டறிகிறான். இவ்வாறு ஒருவன் நறுமண சந்தனத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அழகிய ஆபரணங்களை அணிந்து கொள்வதன் மூலம் எத்தகைய புத்துணர்ச்சி பெறுகிறானோ அது போன்ற உணர்வினை பெறுகிறான். இவ்வலங்காரங்களை சமயம் மற்றும் தன்னை பற்றிய அறிவுடன் ஒப்பிடலாம். இத்தகைய அறிவின் மூலம் ஒருவன் லோகாயுத வாழ்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எப்போதும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற வேத இலக்கியங்களை கேட்பதில் ஈடுபடுகிறான். இச்சுலோகத்தில் உள்ள சாது அலங்கிருத என்னும் சொல் ஒருவன் தெய்வீக மகானிலிருந்து பெரும் அறிவில் திளைத்தல் வேண்டும் என்று கூறுகிறது. மன்னர் புரஞ்சனன் தமது நற்பாதையான அரசியை தேடத் தொடங்கியது போல் தெய்வீக மகானிலிருந்து பெற்ற அறிவுரைகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்ட ஒருவன் தனது உண்மை உணர்வான கிருஷ்ண உணர்வினை தேடுவதற்கு முயல்தல் வேண்டும். தெய்வீக மகான்களின் உபதேசங்களினால் அன்றி ஒருவன் கிருஷ்ண உணர்வுக்கு திரும்பி வர முடியாது. எனவேதான் நரோத்தமதாஸ் தாகூர் பாடுகிறார், சாது சாஸ்திர குருவாக்கிய சித்ததே ஓரிய ஐக்கிய என்று நாம் ஒரு தெய்வீக மகானாக வர வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது நமது உண்மையான கிருஷ்ண உணர்வுக்கு வர வேண்டும் என்று விரும்பினாலோ நாம் சாதுவுடன் தெய்வீகமான சாஸ்திரம், ஆதாரபூர்வமான வேத இலக்கியம் மற்றும் குருவுடன் ஆன்மீக குருவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இதுவே சிறந்த வழியாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து புரஞ்சனன் காட்டுக்கு போயிட்டு களைத்து போய் மீண்டும் அரண்மனைக்கு திரும்புதல்னா கிருஷ்ண உணர்வுக்கு. அப்ப அந்த மனசாட்சி அவருக்கு சொல்லுது. சோ அந்த மனசாட்சி சொல்றதுனால அவர் பாவ விளைவுகளுக்காக வருந்துகிறார். வருந்தி மறுபடியும் கிருஷ்ண உணர்வை எடுக்கிறார். கிருஷ்ண உணர்வை எடுக்கிறது அந்த புத்துணர்வு பெறுகிறார் அப்படின்னா ஆபரணங்களை எல்லாம் அணிந்து, புதிய ஆடை அணிந்து, குளித்து, நறுமணம் மிக்க அந்த சென்டெல்லாம் பூசி மறுபடியும் வர்றார் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல அவன் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி குளிச்சு புது ட்ரெஸ், ஆபரணங்கள் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்பாடா அப்படின்னு. காட்டுக்குள்ள இருந்த ஒருத்தர் அந்த மாதிரி வந்து ஒரு அரண்மனையில ரெஃப்ரெஷ் ஆகும்போது எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும். அது போல நாம மோசமான செயல்களை செய்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வுல வந்து இந்த அறிவை பெற்று நாம் திருந்தும் போது நம்மளுக்கு வாழ்வு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். இது எப்படி கிடைக்கும் இந்த புத்துணர்வு? நாமளா ஏற்படுத்திக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒரு தூய பக்தரோட தொடர்பினால், ஆன்மீக குருவின் தொடர்பினால் நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்ப ஆன்மீக குருவின் அறிவுரைகளை எல்லாம் நம்ம கேட்கணும். என்னென்ன சொல்றாரோ டெய்லி கோட்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறோம், நம்ம குரூப்ல அனுப்பிச்சு விடுறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கணும். அது கூடவே மற்ற நேரங்கள்ல நம்ம பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, சத் சங்கங்கள்ல ஈடுபடுறது, பகவானுக்கு கைங்கரியங்கள் நிறைய செய்யறது, இந்த மாதிரி தெய்வீக காரியங்களை நாம் செய்யணும். சோ அப்படி ஒருவன் செய்தான் என்றால் அவங்க கிருஷ்ண உணர்வுக்கு முழுமையாக வர முடியும். அப்ப கிருஷ்ண உணர்வுக்கு வர வேண்டும் என விரும்பினால் நாம் சாதுக்கள் அப்படின்னா பக்தர்களுடன், தூய பக்தர்களுடன், சாது சாஸ்திரம் இதோட தொடர்பு எப்பவுமே இருக்கணும் நம்மளுக்கு. அப்புறம் சாஸ்திரம், ஆதாரபூர்வமான வேத இலக்கியம் மற்றும் குருவுடன் தொடர்பு கொள்ளுதல் வேண்டும். இப்போ குரு, சாது, சாஸ்திரா. அப்ப குரு அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க. இப்ப சாதுக்கள் அப்படின்னா பக்தர்கள். எப்பவுமே நம்ம குரு கிட்ட தொடர்பு வச்சுக்க முடியாது, அதனால பக்தர்களோட தொடர்பு இருக்கணும் நம்மளுக்கு. அப்புறம் சாஸ்திர ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாத பக்திங்கிறது நம்மளுக்கு நிலைக்காது. சோ ஞானத்துடன் எப்போதுமே நம்மளுக்கு தொடர்பு வேணும்னா குரு, சாது வேணும். அவங்க சாஸ்திரபூர்வமாக நம்மளுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. அடுத்த ஸ்லோகம் 13. திருப்தோ ஹிருஷ்ட சுப்த்ருப்தஸ்ய கந்தர்பா கிருஷ்ட மானசஹ நத்வ்யா சஷ்ட வராரோஹாம் கிருஹிணீம் கிருஹமேதினீம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகேஷ் மாதாஜி படிங்க மாதாஜி, படிங்க. பிரணாம் மாதாஜி. படிக்கிறாங்களா மகேஷ் மாதாஜி? படிக்க மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உணவு உண்டு தனது தாகம் தணிந்த பின் மன்னர் புரஞ்சனன்
தம் மனமெங்கும் மகிழ்ச்சி பரவுவதை உணர்ந்தார். உயர் உணவிற்கு உயர்த்தப்படுவதற்கு பதிலாக அவர் மன்மதலால் கவரப்பட்டார். தன்னை இல்லற வாழ்வில் மிகவும் திருப்தியுடன் வைத்திருக்கும் தன் மனைவியை தேடும் ஆசையினால் அவர் உந்தப்பட்டார். பொருளுரை: தன்னை கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்ள விரும்புவனுக்கு இச்சுலோகம் மிகவும் இன்றியமையாததாகும். ஒருவன் தன் ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படும் பொழுது அவன் தன் பழக்க வழக்கங்கள் மாற்றுகிறான். விரும்பத்தகாத உணவுகளை உண்பது அல்லது புலால் உண்பது, மது அருந்துதல், தவறான பாலுறவு கொள்ளுதல், சூதாடுதல் போன்றவற்றில் அவன் ஈடுபடுவது இல்லை. சாத்வீக ஆகாரம் என்று சாத்திரங்களில் கோதுமை, அரிசி, காய்கறிகள், பழங்கள், பால், சர்க்கரை போன்றவைகளினாலான உணவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆயினும் சில நேரங்களில் தீட்சை பெற்றவன் பிரசாதம் என்ற பெயரில் ஆடம்பரமான உணவுகளை உண்கிறான். அவன் தனது கடந்த கால பாவ வாழ்க்கையினால் மன்மதனால் கவரப்பட்டு சிறந்த உணவுகளை தின்னும் பெருந்தீனிக்காரன் ஆகிறான். கிருஷ்ண உணர்வுக்கு பதிலாக வரும் ஒருவன் பெருந்தீனி தின்பதினால் சீர்குலைக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. தூய கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுவதற்கு பதிலாக அவன் மன்மத கவர்ச்சிக்கு ஆளாகிறான். பிரம்மச்சாரி என்பவன் பெண்களினால் கிளர்ச்சி அடைகிறான். வானப்பிரஸ்தன் தன் மனைவியுடன் பாலுறவு கொள்ளும் கவர்ச்சிக்கும் ஆளாகிறான். அல்லது அவன் வேறொரு மனைவியை தேடத் தொடங்கலாம். சில உணர்ச்சி கொந்தளிப்பினால் அவன் தன் மனைவியை நீக்கி ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ஆயினும் அவனது கடந்த கால பாவ வாழ்க்கையினால் அவன் நிலைத்திருக்க மாட்டான். கிருஷ்ண உணர்விற்கு உயர்வதற்கு பதிலாக அவன் தரம் தாழ்கிறான். மன்மதனால் கவரப்பட்டதினால் அவன் பாலுறவு இன்பத்திற்காக மற்றொரு மனைவியை தேடுகிறான். கிருஷ்ண உணர்வு பாதையிலிருந்து ஒரு புதிய பக்தன் உலக வாழ்வில் வீழ்வது பற்றி நாரத முனிவரால் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. தியாக்த்வா ஸ்வதர்மம் சரணாம் புஜம் ஹரே பஜன்ன அபக்வோத பதேத் ததோதயதி எத்திரக்வா பத்திரம் அபூத் அமுஷ்யக்கிம் கோவர்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வ தர்மதக. இது குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு புதிய பக்தன் அவனது முதிர்ச்சியின்மையினால் கிருஷ்ண உணர்வு பாதையின் தரம் தாழ்ந்தாலும் கிருஷ்ணருக்கு அவன் செய்யும் தொண்டு வீணாக போவது இல்லை. ஒருவன் தனது குடும்ப கடமையில் அல்லது சமுதாய கடமையில் ஊறியவனாக இருந்து கிருஷ்ண உணர்வு அடையாதவனாக இருந்தான் என்றால் அவன் பெறப்போகும் நன்மை எதுவும் இல்லை. கிருஷ்ண உணர்விற்கு வரும் ஒருவன் தடை செய்யப்பட்டிருக்கும் செயல்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் விலகியும் இருத்தல் வேண்டும். இது ரூப கோஸ்வாமினால் அவரது உபதேசாமிர்தத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாகார பிரயாசஸ்ட பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கச்சா லௌலியம் ச சத்பித் பக்திர் வினஷ்யதி. ஒரு புதிய பக்தன் தேவைக்கு அதிகமாக உண்ணவோ பணம் சேர்க்கவோ கூடாது. தேவைக்கு மேல் உண்பதும் பொருள் சேர்ப்பதும் அத்தியாகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாகாரத்திற்காக ஒருவன் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கிறது. இதுவே பிரயாசம் எனப்படும். மேலோட்டமாக ஒருவன் தன்னை ஒழுங்குமுறை விதிகளிடத்து நம்பிக்கை உடையவனாக காட்டிக் கொள்ளலாம். ஆயினும் அவன் அவ்விதிகளிடத்து தன்னை நிலையாக இணைத்துக் கொள்வது இல்லை. இதுவே நியமாக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. விரும்பத்தகாத மனிதர்களுடன் அல்லது ஜனசங்கத்துடன் கலப்பதினால் ஆசை மற்றும் பேராசை எனும் கரை படிந்தவனாகி பக்தி தொண்டு எனும் பாதையிலிருந்து கீழே வீழ்ந்து விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ கிருஷ்ண உணர்வு நிலையை உயர்த்தி கொள்ள விரும்புவனுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. சோ ஆன்மீக குரு தீட்சை அளிக்கும் போது அவங்களுக்கு கட்டுப்பாட்டு விதிகள் நியமிக்கப்படுது. அதாவது மது, மாது, சூது, புலால் இதெல்லாம் தவிர்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தீட்சையே கிடைக்காது. சோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையாக கொடுக்கப்பட்ட கோதுமை, அரிசி, காய்கறிகள், பழங்கள், சர்க்கரை இதுதான் நம்மளுக்கு முக்கியமான உணவு. இதை தவிர்த்து விலங்குகளை கொலை பண்ணி உண்ணணும்னெல்லாம் எந்த ஒரு வேதமும் நம்மளுக்கு சொல்லல. சோ தீட்சை பெற்றவன் பிரசாதங்கிற பெயர்ல ஆடம்பரமான உணவுகளை உண்ணுகிறான் அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்கலாம் கோயில்ல கூட வடை, பாயாசம் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது சிலரெல்லாம் அத ரொம்ப விரும்பி எங்களுக்கு வீட்டுல எல்லாம் செய்ய முடியாது, இந்த பிரசாதமே எங்களுக்கு பல வகைகள்ல கிடைச்சா நிறைய சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க நாக்குனால அடிமைப்படுத்தப்படுறாங்க.
இப்ப சட்கோ சுவாமிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து வெறும் கஞ்சி மட்டும் குடிப்பாங்க. சில நேரங்கள்ல உணவே இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான நோக்கம் என்ன, இந்த உலகுக்கு வந்தது சாஸ்திரங்களை எல்லாம் மக்களுக்கு மறுபடியும் புதுப்பித்து கொடுத்து மக்களை எல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் நிறைய கோயில்கள், பகவான் செய்த லீலைகள் அதையெல்லாம் எடுத்து கொடுக்கணும். பகவான் செய்த லீலைகள்ல இடம்பெற்ற அந்த இடங்களை எல்லாம் காட்டி கொடுக்கணும். ராதா குண்ட், சியாம குண்ட் எல்லாம் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்தவங்க நிறைய நேரங்கள்ல உணவே எடுத்துக்கல. பக்தியிலேயே ஈடுபட்டாங்க. எப்பொழுதும் பகவானோட சிந்தனையிலேயே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உடல் என்கின்ற எண்ணமே கிடையாது. தாங்கள் வந்து ஆத்மா அப்படிங்கிற மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் வந்து அதிகமான தேவைகளை நிறைவேற்ற சொல்லி அது அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்காது. அப்போ உடல் தொந்தரவு கொடுக்காதப்போ அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. அந்த ஆனந்த நிலையில அவங்க பகவானை தவிர வேற எதுவும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நித்தியமான ஆனந்தம், நம்மளோட ஸ்வரூபம் என்ன, சச்சித்த ஆனந்தமயமானவர்கள். நம்ம ஆத்மாலாம் அப்படித்தான் இருக்கு. சோ ஆத்மா விரும்புவதை கொடுத்தா உடலோட கவனம் நம்மளுக்கு திசை திரும்பிடும். ஏன்னா நாமெல்லாம் உடல் பற்றிய கவனத்திலேயே இருக்கிறோம். ஐயோ அதை செய்யணும், இதை செய்யணும், வீட்டு சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், சாப்பிடணும், கழுவணும். இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கவே கூடாது. அப்போ அளவுக்கு அதிகமாக அப்படின்னா அத்தியாகாரா தேவைக்கு அதிகமாக அத்தியாகார பிரயாசிச்சு பிரஜல்போ நியமாக்கரக ஜனசங்கஸ்ய லௌல்யம் சத்பிர் பக்திர் வினஷ்யதி. இதெல்லாம் பக்திய வினஷ்யம் பண்ணும், அழிச்சிடும். அது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமான கின்னஸ் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அப்போ ஜனசங்கஸ்ய பக்தர்கள் அல்லாத சங்கம் இதெல்லாம் வந்து பக்திய அழிச்சிடும். அப்போ ஒழுங்குமுறை விதிகளிடமிருந்து நம்பிக்கை உள்ளவனாக நாம காட்டிக்கலாமே தவிர அதை கடைபிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு தான் அது நஷ்டம். சோ விரும்பத்தகாத மனிதர்களுடன் அல்லது ஜனசங்கத்துடன் கலப்பதினால் ஆசை மற்றும் பேராசை எனும் கரை படிந்தவனாகி பக்தி தொண்டு எனும் பாதையிலிருந்து கீழே விழுந்து விடுகிறான். சோ சங்கம் ரொம்ப முக்கியமானது. யாருடன் சேருகிறோமோ அந்த குணம்தான் நம்மளுக்கும் வரும். பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல நம்ம பக்தர்களோட சேர்ந்தா நம்மளுக்கு பக்தி கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனா பக்தர்கள் அல்லாதவர்களோட சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை கண்டிப்பா பாதிக்கும். இதை வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் பிராக்டிக்கலா. சோ இது ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த விதிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு பக்தி தொண்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரபு.